ஹாய் டிசைனர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் டூல், ரிஃப்ளெக்ட் டூல், ஸ்கேல் டூல் அண்ட் ஷேர் டூல். இந்த 4 எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ரொட்டேட் டூல் ஒரு ஷேப்பை வந்து ஒரு ஷேப் ஆர் இமேஜ் டெக்ஸ்ட் எது இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வேல்யூ கொடுத்து ரொட்டேட்டும் பண்ணலாம், மேனுவலாகவும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுக்காக இந்த ரொட்டேட் டூல் யூஸ் ஆகுது. ரிஃப்ளெக்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிரர் எஃபெக்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். தென் வந்து ஸ்கேல் டூல், ஷேர் டூல். ஸ்கேல் டூல்ன்றது வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டை வந்து கிளிக் பண்ணுறீங்க, அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதனுடைய எட்ஜஸ் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த விஷயத்த இது வந்து ஸ்கேல் டூல் பண்ணுது. ஓகேங்களா. ஷேர் டூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஷேப்பை ஸ்லாங், அதாவது வந்து வளைஞ்ச மாதிரி மாற்றிக்கலாம், வளைஞ்ச மாதிரி இருக்கிற ஷேப்பை வந்து ஸ்ட்ரைட்டாகவும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெக்டாங்குலர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ரொட்டேட் டூலை கிளிக் பண்ணிங்க. ரொட்டேட் டூலை கிளிக் பண்ணும்போது சென்டராக ஒரு பாயிண்ட் வரும். அது அந்த பாயிண்ட்டை வச்சு தான் இந்த சப்ஜெக்டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷேப்பை வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா. இதை வந்து நான் ப்ராப்பராக ஒரு வேல்யூ கொடுத்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இது வந்து பர்சன்டேஜில் காமிக்கும். 20%, 30%ன்னு சொல்லிட்டு நான் 30% கொடுத்துட்டு, இந்த ப்ரிவியூ நான் எடுத்தேன் அப்படின்னா ஓல்டு பொசிஷனுக்கு போயிடும். ப்ரிவியூ கொடுத்தேன் அப்படின்னா 30% சாஞ்ச மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். காப்பி கொடுத்தேன் அப்படின்னா ஒரிஜினல் இருக்கும், ப்ளஸ் வந்து காப்பி ஆனது 30 டிகிரி காப்பி ஆனது இருக்கும். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஒரிஜினல் பொசிஷன் வந்து 30 டிகிரி சாஞ்சதை மட்டும் காமிக்கும், ஒரிஜினல் பொசிஷனை காமிக்காது. நான் காப்பி கொடுக்குறேன். பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலு, இது வந்து 30 டிகிரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சாஞ்ச மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா. ரொட்டேட் ஆன மாதிரி வந்திருக்கு. தென் அதுவே அதே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்ஜெக்டை கிளிக் பண்ணி ரொட்டேட் டூல் மூலமாக சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் நகர்த்தி இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி 20 டிகிரி வருதுங்களா. நான் காப்பி கொடுக்குறேன். இப்போ கண்ட்ரோல் டீனா டூப்ளிகேட்னு அர்த்தம். டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்டு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு என்ன ஆகும் அப்படின்னா 20 டிகிரி என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா. இது நீங்கள் ஒரு சேல்ஸ் எலமெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த ரொட்டேட் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் டூல். இந்த ரிஃப்ளெக்ட் டூல் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆர் இமேஜை வந்து மிரர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த மென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்காரு. இப்போ மிரர் பண்ண அப்படின்னா லெஃப்ட் சைடுக்கு மாறிடுவார். ஓகேங்களா. இப்போ அதே போல் தான் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டை போயிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஹரிசாண்டல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஹரிசாண்டல்லாம் அப் டவுன், அது அப்படியே மேலே இருக்கிற இமேஜ் அப்படியே கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா. காப்பி கொடுத்தேன் அப்படின்னா அப்படியே மிரர் அப் டவுனுக்கு மிரர் வந்துடும். இது வெர்டிகல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மென் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் போயிட்டார். ஓகேங்களா. இதை நீங்கள் ஆங்கிளும் மாற்றி கொடுத்துக்கலாம். நான் காப்பி கொடுத்தேன். நீங்கள் பாருங்கள், ஒரு ஆங்கிள் திருப்பி இருக்கேன், நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், இந்த பர்சன் வந்து அப்படியே மிரர் ஆகிருக்கு. அதுக்கு தான் இந்த ரிஃப்ளெக்ட் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷியர் டூல். இந்த ஷியர் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, மேனுவலாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது லோகோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எத்தனை டிகிரி வேணாலும் லோகோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல்லாம் அப் டவுன் மூவ் ஆகும், வெர்டிகல்னால் ரைட் லெஃப்ட் மூவ் ஆகும். ஓகேங்களா. இது ஆங்கிளும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் ஆகி வரும். இது வந்து ப்ராப்பரான ஷேப்பு, இது ஷேர் ஆன ஷேப். ஓகேங்களா. தென் ஸ்கேல் டூல். இந்த ஸ்கேல் டூல் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நார்மலாக நீங்கள் நம்ம இந்த எட்ஜை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் வந்து பெருசாகும், சின்னதாகும் இல்லைங்களா. இப்போ இது மேனுவலாக எப்படி பண்ணணும் அப்படின்னா, அப்படியே நார்மலாக ஷேப்பை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ஏற்றிங்க அப்படின்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் போயிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோ வரும். இது வந்து நீங்கள் 200% கொடுத்தீங்க அப்படின்னா
இந்த ஷேப்போட டபுள் மடங்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஓகேங்களா? இப்போ அதே ஸ்கேல் டூலில் போயிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் யூனிஃபார்மில் வேணும் அப்படின்னா எனக்கு ஹரிசாண்டலில் 100 வெர்டிக்கலில் 200 வேணும் அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இது வந்து அன்ஈவன் ஷேப்பு. தென் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் டூலில் போயிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி பண்ணுறோம். 200 கொடுத்துட்டு இந்த ஸ்கேல் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து எடுத்துடுறாங்க. இப்போ ஸ்கேல் அண்ட் ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். சைஸ் பெருசாக அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ராப் ஷேடோவும் பெருசாகுது. அது டிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், டிக் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா? அதே போல் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஜெக்ட்டு, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பேட்டர்ன்ன்றதெல்லாம் என்னன்ட்டு நான் சொல்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலில் போயிட்டு பேட்டர்ன் கொடுங்க. இதில் போயிட்டு ஸ்கேல் டூல் கொடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பேட்டர்ன் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் பேட்டர்ன் கொடுக்குறேன். ஓகே. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டூலுக்கு ஏற்ற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டர்னை வந்து மாற்றிக்குது டிக் பண்ணால். இது டிக் பண்ணாமல் இருந்தால் சின்னதாக அந்த பாருங்கள் பேட்டர்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மாற்றிக்கிச்சு. ஓகேங்களா? எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே மோஸ்ட்லி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் டூல், ரிஃப்ளெக்ட் டூல், ஸ்கேல் டூல், ஷியர் டூல். ஓகேங்களா? இது இல்லுஸ்ட்ரேட்டரோட பிகினர் சீரீஸு. நம்மளுடைய இல்லுஸ்ட்ரேட்டர் சீரீஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.